வணக்கம் நண்பர்களே. ஜூன் 2026 மாத கன்னி ராசி பலனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில், லாபம், புதிய தொடர்புகள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி தொடர்பான முக்கியமான வாய்ப்புகளை வழங்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே நேரத்தில் சில விஷயங்களில் பொறுமையும் நிதானமும் அவசியமாக இருக்கும். முதலில் சூரியனின் சஞ்சாரத்தை பார்ப்போம். ஜூன் 14 வரை சூரியன் 9ஆம் வீட்டான ரிஷப ராசியில் பயணிக்கிறார். இது சூரியனுக்கு அசுபஸ்தானமாக கருதப்படுகிறது. எனவே தந்தை, குருமார்கள், நீண்ட பயணங்கள் மற்றும் சட்டம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் இருப்பது நல்லது. ஜூன் 14க்கு பிறகு சூரியன் 10ஆம் வீட்டான மிதுன ராசிக்கு மாறுகிறார். இது தொழில் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனத்தை கோரும். புதிய பொறுப்புகள் வரலாம். மேலதிகாரிகளுடன் நல்லுறவை பேணுவது அவசியம். செவ்வாய் பகவான் ஜூன் 18 வரை 8ஆம் வீட்டான மேஷத்தில் பயணிக்கிறார். இது செவ்வாய்க்கு சாதகமான இடம் அல்ல, எனவே அவசர முடிவுகள், வாகன பயணங்கள் மற்றும் ஆபத்தான செயல்களில் கவனம் தேவை. தேவையற்ற பதற்றத்தை தவிர்க்க வேண்டும். ஜூன் 18க்கு பிறகு செவ்வாய் 9ஆம் வீட்டுக்கு மாறுவதால் பயணங்கள், கல்வி மற்றும் புதிய அனுபவங்கள் தொடர்பான வாய்ப்புகள் உருவாகலாம். இருப்பினும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. புதன் பகவான் ஜூன் 21 வரை 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில், வணிகம் மற்றும் நிர்வாக திறனில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கலாம். ஜூன் 21க்கு பிறகு புதன் 11ஆம் வீட்டிற்கு மாறுவதால் லாப வாய்ப்புகள், புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கலாம். இது புதனுக்கு மிகவும் சாதகமான நிலையாக அமையும். சுக்கிரன் ஜூன் 8 வரை 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் ரீதியான நன்மைகள் கிடைக்கலாம். பின்னர் 11ஆம் வீட்டுக்கு மாறுவதால் வருமான உயர்வு மற்றும் சமூக செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த மாதத்தின் மிகப்பெரிய பலம் குரு பகவான். குரு பகவான் கடக ராசியில் 11ஆம் வீட்டில் உச்சநிலையில் இருக்கிறார். இது குருவுக்கு மிகவும் சிறந்த இடங்களில் ஒன்றாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுதல், லாப வாய்ப்புகள், நல்ல நண்பர்களின் ஆதரவு மற்றும் பொருளாதார வளர்ச்சி போன்ற பலன்களை வழங்கலாம். மேலும் குருவின் பார்வை 3ஆம் வீடு, 5ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீட்டின் மீது விழுகிறது. இதனால் தைரியம், கல்வி, குழந்தைகள், திருமணம் மற்றும் கூட்டுத் தொழில் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். சனி பகவான் மீன ராசியில் 7ஆம் வீட்டில் பயணிக்கிறார். இது கலவை பலனை தரக்கூடிய நிலை. திருமணம் மற்றும் கூட்டுத் தொழில் தொடர்பான விஷயங்களில் பொறுமை அவசியம். உறவுகளை புரிதலுடன் கையாள வேண்டும். ராகு பகவான் கும்ப ராசியில் 6ஆம் வீட்டில் இருப்பது மிகச் சிறந்த யோகங்களில் ஒன்றாகும். எதிரிகளை வெல்லும் சக்தி, போட்டிகளில் வெற்றி மற்றும் கடன் பிரச்சினைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கலாம். கேது பகவான் சிம்ம ராசியில் 12ஆம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. தொழில். இந்த மாதம் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வியாபாரிகளுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். பணவரவு. குருவின் அருளால் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. சேமிப்பு உருவாகும். நீண்ட நாள் பொருளாதார திட்டங்கள் வெற்றி பெறலாம். குடும்பம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையலாம். உறவினர்களின் ஆதரவும் கிடைக்கும். மாணவர்கள். மாணவர்களுக்கு இது மிகவும் சாதகமான மாதம். கல்வி, போட்டித் தேர்வுகள் மற்றும் உயர்கல்வி முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கலாம். ஆரோக்கியம். பொதுவாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இருப்பினும் ஓய்வு மற்றும் உணவு முறையில் கவனம் செலுத்துவது நல்லது. பரிகாரம். புதன்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். ஓம் கம் கணபதியே நம மந்திரத்தை 108 முறை ஜபியுங்கள். பச்சை பயிறு அல்லது கல்வி உபகரணங்கள் தானம் செய்வது நன்மை தரும். பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலன்களை அதிகரிக்கும்.
மொத்தத்தில் ஜூன் 2026 மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபம், தொழில் முன்னேற்றம், கல்வி வெற்றி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை வழங்கக்கூடிய சிறப்பான மாதமாக அமைகிறது. கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும்.